கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மளை தேடி வந்து அவருடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தேடி வந்து வார்த்தைகளை அவர் நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் பற்றி கொண்டு கர்த்தருக்குள் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகையால் தேடி வந்த அந்த தேவன், நம்மை தேடி வந்த அந்த தேவன் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. நம்முடைய தேவன் பாருங்க, கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார். நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்துகிறவர் கர்த்தர். இதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எல்லாத்திலையும் மனதில் நல்லா வச்சுக்கிடணும். எப்பொழுதுமே நம்முடைய தேவன் கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். அவனை வழி நடத்துகிறார் அப்படின்னாலே நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, சுகத்திலே எல்லாமே நம்மளை வழிநடத்துகிறவர் அவர். நாம் அவரை நேசிக்கும் பொழுது நாம் அந்நிய தேவதர்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் முதலிடத்தில் வைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஏனென்றால் தேவன் அதை விரும்புகிறார். என் பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு அவன் முதலிடம் கொடுக்கிறான். ஆகையால் வார்த்தை கொண்டு அவன் உள்ளத்திலே விதைக்கிறான். உள்ளத்திலே விதைத்தது போல் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. பாருங்கள், நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு விதை போல. இந்த விதையானது என்ன பண்ணுகிறது பாருங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்துகிறார். எப்படி? அந்த வார்த்தையை கொண்டு அவன் வழி நடத்துகிறார். பாருங்கள், இந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் விதைக்கிறான். ஏதோ வளவளா குளவளான்னு பேசாமல் எந்த வார்த்தை பேச வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது அவனவன் தன் சுய புத்தி, அதாவது தகுந்தால தான் அவன் வாழ்கிறான். அதாவது அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் எப்படி பேசுகிறான், அப்படி தான் அவன் வாழ்கிறான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை திறனை எப்படி மாற்றுறான், அவன் யாரோடு பழகிறான், எப்படி பேசுகிறான், எப்படி தன் நாவை அடக்கிறான், அவன் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறான், அவன் வார்த்தை எப்படி இருக்கிறது, எப்படி பேசுகிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் சில பேர்கள் பெரியவங்கிட்டலாம் எப்படி பேசணும், சிறிய பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், எந்த இடத்துல உட்காரணும், யார் இடத்துல நின்று பேச வேண்டியது, இதெல்லாம் ரொம்ப அறிந்து வைத்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை பாருங்கள், எந்த ஒரு குறைவு இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே போகும். காரணம் என்ன? அதை அறிந்து வைத்திருப்பார். அதாவது வார்த்தை எப்படி பேச வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், வார்த்தை தவறாவிட்டால் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உற்றார் உறவினர்கள் வர மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அது தெரியாது. சில பேர்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவன் அந்த வார்த்தையை நமக்கு அது கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், வார்த்தை என்பது அது விதை போல. ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு முடியல, வாங்கலை, இல்லாமல் அப்போ எனக்கு முடியாது, நான் என்ன பண்ணுவேன், மாதம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, 7ஆந்தேதி 10ஆந்தேதி பிறகு எனக்கு பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, 30ஆந்தேதி நான் கடன் தான் வாங்க வேண்டியிருக்கு, இப்படி நீங்களே சொன்னீங்கன்னு வச்சாங்களா, நீங்களே உள்ள விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க, அப்புறம் படுத்துட்டீங்க, தூங்கிட்டீங்க, காலையில் எழுந்திரிப்பீங்க, அது தன்னாலே வளரும். ஏன்னா நீங்கள் சொன்னது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் நம்முடைய உள்ளத்தில். அப்படி தான் அவனுடைய எப்படி அவன் நாவில அறிக்கை பண்ணுகிறானோ அப்படியே அவன் வாழ்ந்து கொண்டு, இல்லை எனக்கு இதெல்லாம் மேற்கொள்ள என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், இதெல்லாம் எம்மாத்திரம், அவருடைய ஐஸ்வர்யத்தில் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார், அதனால் நான் யாரிடமும் கையேந்துவதில்லை. இப்படி நீங்கள் பேச பழகும்போது அதன்படியே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனை வழி நடத்துகிறார். தேவன் எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். அவர் தேடி வந்து அவர் என்ன சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். ஆகையால் நீ எதை பற்றியும் கவலைப்படா, வார்த்தை பற்றிக்கொள், வார்த்தை எப்படி பேச என்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த அற்புதமான தேவன், இந்த அன்பு தேவன், நம்மை சுமக்கிற தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதமாய் வழி நடத்துகிறார். ஆகையால் நம்ம தேடி வந்த அந்த தேவன், நம்மை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.